அபூ தல்ஹா பைருஹா அவருக்கு விருப்பமான தோட்டம், பைருஹாண்ட தோட்டம் விருப்பமான தோட்டம். அல்லாஹ் வசனத்தை இருக்கிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் வமா துன்ஃபிகு மின் ஷைஇன் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். இந்த வசனம் இறங்கின உடனே நீங்க விரும்புறதுல இருந்து கொடுங்க. அப்ப விரும்புற பொருளாதாரம் இருந்தது, சோதனை. இப்ப அல்லாஹ்வா உண்ட மனசா? இந்த சோதனையில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கொடுத்தாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த பைருஹான தோட்டம் எனக்கு மிக விருப்பமானது, இதை நீங்க அல்லாஹ்வுக்காக நான் தர்மம் செய்கிறேன், எனக்கு விருப்பமானது நான் கொடுக்கிறேன். இங்க அவர் சித்தி பெறுகிறார். இந்த அம்வால் ஃபித்னா தான் அங்க அவர் சித்தி பெறுகிறார். இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர் கொடுத்துட்டார், அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்தார். அந்த தோட்டம் விலை உயர்ந்த பெருமதியான தோட்டம். அந்த தோட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்லிம் உடைய ரிவாயத்தில் வருது, சஹீஹ் முஸ்லிம் அறிவிப்புல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோட்டத்துக்கு போவாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க, ஓய்வாக இருப்பாங்க. அங்க இருக்கிற கிணறு ஒன்று இருந்தது, அங்க ஒரு கிணறு இருந்தது. எப்படி இப்ப ஜம்சம் தண்ணி மாதிரி அங்க அந்த ஒரு கிணறு, அது போன்றல்ல, அப்படி ஒரு கிணறு. அந்த தண்ணி மதுரமான தண்ணி, அவ்வளவு மதுரமான தண்ணி. அதை ரசூல்லா விரும்பி குடிப்பாங்க, சுவைச்சு விரும்பி குடிப்பாங்க. அந்த கிணறு தோட்டம் எல்லாத்தையும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அல்லாஹ்வுக்காக கொடுத்தார்கள். அவங்க கொடுக்கும்போது அவங்களோட எண்ணம் எப்படி இருந்திருக்கும்? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அந்த தோட்டத்தை கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன எண்ணம் இருந்திருக்கும்? இதனால முஸ்லிம்களுக்கு பயன் கிடைக்கும், இதனால எனக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு கொடுத்தாங்க, தோட்டமா கொடுத்தாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுடைய அந்த எண்ணத்தையும் தியாகத்தையும் அல்லாஹ் கபூல் செய்து கொண்டான். கபூல் செய்தன் விளைவாக இன்றைக்கு அந்த தோட்டம் எங்கே இருக்குது? அந்த தோட்டம் அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்கும் பொழுது ஒரு தோட்டமாக கொடுத்தாங்க. இன்றைக்கு அந்த தோட்டம் எப்படின்றால், மஸ்ஜிது நபவி விரிவாக்கம் செஞ்சு அந்த தோட்டம் மஸ்ஜிது நபவியா மாற்றப்பட்டி. ஒரு பள்ளியை கட்டி கொடுத்தா அல்லது பள்ளிக்கு செலவழிச்சா சின்ன தொகையை கொடுத்தாலே எவ்வளவு நன்மை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மஸ்ஜிது நபவியாக மாற்றப்பட்டது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தெரியாது. அவங்க கபருக்குள்ளே இருப்பாங்க. இப்ப நாங்க பேசுறது அவருக்கு தெரியாது. ஆனால் இவர் அவருடைய கபருக்குள்ள அமெரிக்காவிலேருந்து ஒரு ஆள் வந்து தொழுவார், கனடாவிலேருந்து ஒரு ஆள் தொழுவார், சுவிஸ்லேருந்து வருவார், ஸ்ரீலங்காவிலேருந்து வருவார், பாகிஸ்தான்லேருந்து வருவார், எத்தியோப்பியாவிலேருந்து வருவார். எங்கெல்லாம் வந்து தொழுதுட்டு போக இவருக்கு நன்மை வந்துகிட்டியும் இவருக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு. யா அல்லாஹ், எப்படி இந்த கூலி, எப்படி இந்த நன்மை இவர் கொடுத்தார்? ஒரு தோட்டமாக, ஒரு தர்மமாக. ஆனால் அது மஸ்ஜிது நபவியாக மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த மஸ்ஜிது நபவியிலே உலகத்தின் எந்த பாகத்திலிருந்து யார் ஒருவர் நெற்றிய சஜிதால வைத்தாலும் அந்த பள்ளி கட்டி கொடுத்த நன்மையில இவருக்கும் ஒரு பங்கு வருகிறது. கபருக்குள்ள போயிட்டு இருக்கும். கியாமத்து நாள் வரை அபூ தல்ஹாவினுடைய கணக்கு மூடப்படாது ரலியல்லாஹு அன்ஹு. இது எவ்வளவு பெரிய வெற்றி! கையில ஒண்ணும் இல்லைன்னா எப்படி கொடுத்திருப்பார்? நீங்க போனீங்கன்னா, மஸ்ஜித் நபவி போனீங்கன்னா பாருங்க, இந்த வாசல் அந்த நம்பர் எனக்கு ஞாபகம் இல்லை, இந்த லாஸ்ட்டாக போனட்டே நான் பார்த்தேன். அதாவது ஒரு காப்பட்டை நீங்கள் விரிச்சு தூக்கி காட்டினா அவங்க சொன்ன காட்டுவாங்க, தூக்கி பார்த்தா 3 ரவுண்டு போட்டிருப்பாங்க. பார்த்துருப்பீங்க நீங்கள், 3 ரவுண்ட் போட்டிருப்பாங்க. அது அந்த கிணறு, அது கீழே கிணறு இருக்குது. ரசூலுல்லாஹ் விரும்பி குடிச்சாங்க தண்ணின்னு சொல்லி அந்த கிணறு அது கீழே இருக்குது. அப்படி ரவுண்ட் போட்டிருப்பாங்க. மஸ்ஜித் நபவிக்குள்ளே தான் இருக்குது. மஸ்ஜித் நபவிக்குள்ளே தான் அந்த தோட்டம் இருக்குது. அப்ப இன்று அவருக்கு தெரியாது. அவர் கொடுத்துட்டு போற நேரம் ஒரு தோட்டம், அது முஸ்லீம்களுக்கு ஈச்சம்பழம் கிடைக்கும், முஸ்லீம்களுக்கு ஏதாவது பலன் கிடைக்கும்னு கொடுத்துட்டு போனாரு. இன்று அல்லாஹ்வை தொழுகிற உலகத்திலே எங்கிருந்து வந்து யார் தொழுதாலும் நன்மை கிடைக்கிற அளவு, அதுவும் சாதாரண பள்ளி அல்ல, மஸ்ஜிது நபவியாக மாற்றப்பட்டிருக்கிறதுன்னா இந்த பொருளாதாரத்தில் அவர் அந்த ஃபித்னாவில் அவர் வெற்றி பெற்று விட்டார்.